வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பொங்கலுக்கு ஊருக்கு போனேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து சென்னை எக்மோரில் நிற்கிறேன். பட்டுக்கோட்டைக்கு போகணும். இப்போ திருச்சி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் வந்துருச்சு. நான் ட்ரெயினில் ஏற போகிறேன். ட்ரெயினில் ஏறிட்டேன். சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். சீட்டெல்லாம் தனித்தனியாக இந்த கொரோனா டயத்துனால இப்படி போட்டிருக்காங்க. ட்ரெயின் கிளம்பிருச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் போகிறதே ஒரு தனி அனுபவம் தான். சூப்பராக இருந்துச்சு. இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள். எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ரெயினில் போகிறது தான் டிக்கெட் போட்டிருந்தேன். நல்லா ஃபாஸ்ட்டாக போணுச்சு ட்ரெயினும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நெல் நல்லா பச்சை பச்சேன்னு விளைஞ்சு கிடக்குது. வயல்வெளியெல்லாம் இருந்துச்சு. நேரம் ஆக ஆக பனி இறங்கிருச்சு. இதெல்லாம் பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ட்ரெயினில் போகிறது எப்போதுமே பிடிக்கும். நான் எங்கே போனாலும் ட்ரெயினை தான் அதிகம் விரும்புவேன். திருச்சி ஸ்டேஷன் வந்துருச்சு. இறங்கியாச்சு. நைட் ஆயிடுச்சு. வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வந்து ட்ரெயினும் கிளம்பிருச்சு. ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ அடுத்து பட்டுக்கோட்டைக்கு பஸ் ஏற வேண்டியதான். பட்டுக்கோட்டைக்கு பஸ் ஏறி வந்தாச்சு. நாளைக்கு காலையில் பொங்கல், அதனால் நைட்டே கோலம்பட்டாச்சு. விழுப்புரத்துக்கு அங்கிட்டு சரியான மழை. அதனால் பட்டுக்கோட்டை வரைக்கும் மழை தான். பெரிய குழம்பா போடமுல, அதனால் சின்ன குழம்பா போட்டாச்சு பொங்கலுக்கு. காலையில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காலைல பொழுது விரிஞ்சிருச்சு. கோலம் பாருங்கள், தண்ணி பட்டு எப்படி ஆயிடுச்சுன்னு. மழை சாரல் அடிச்சது. இனிமேல் பொங்கல் தான் வைக்கணும். பொங்கல் வைக்கலாம். அதுக்கு பொங்கலுக்கு தேவையானது கரும்பு, மஞ்சக்கொத்து, வெல்லம், முந்திரி, திராட்சை, பச்சரிசி, பால், 2 பானை வெண்பொங்கலுக்கு, சக்கரை பொங்கலுக்கும், தேங்காய், பழம், அடுப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. பொங்கல் வைக்கிறதுக்கு வாசலில் தான் வைப்போம். அந்த வாசலில் சூடுபட்டு தர விரிக்காமல் இருக்கிறதுக்கும் மணல் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா. அடுப்பு ரெடி பண்ணுற இடத்துல நான் தான் கோலம் போடுறேன். பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அவசரமாக வந்த கோலத்தை போட்டேன். அடுப்பு ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எங்கள் அப்பாவும் சின்ன பையனும். இவர் சின்ன பையன், அவர் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காரு. பிரதீப் சுரேஷ் சேனல் பேர். சக்கரை பொங்கலுக்கு ஒரு பானையும் வெண்பொங்கலுக்கு ஒரு பானையும் வச்சாச்சு. பானையில் பால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் ஊற்றுவோம். அப்பா ஊற்றுறாங்க. அடுத்துட்டு பையன் ஊற்றுறாப்புல. அடுத்து எங்கள் அம்மா. எங்கள் அப்பா அம்மா பேரில் தான் இந்த சேனலே நான் வச்சுருக்கேன். ஆறுக்கலை சேனலோட ஓனர் வந்துட்டாங்க. அவங்களும் பால் ஊற்றுறாங்க. நான் தான் அது ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு அடுப்புக்குள்ளே விறகு வச்சு சூடம் வச்சு பொறுதுறாங்க எங்கள் அப்பா. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம பொங்கல் வைக்கிற அரிசியில் கள்ளி தண்ணியை களைஞ்சி 2 பானையிலே நெக்கு வரைக்கும் ஊற்றணும். அப்போ தான் பால் பொங்கும். ரெண்டு இதுலேயே ஊற்றியாச்சு. ரெடியாக இருக்குது பால் பொங்குறதுக்கு. பால் பொங்க போது பால் பொங்கிருச்சு. சக்கரை பொங்கலோட பாலும் பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பொங்கலையும் அரிசி போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சோம். ரெண்டு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு கூட்டு ஒன்று வைப்பாங்க, அது வச்சாட்டோம். அது வீடியோவில் எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட வந்துட்டோம். எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பொங்கலுக்கு வைக்கிற கூட்டு, வாழைக்காய் வறுவல், வெள்ளை சாதம், காய்கறி போட்ட சாம்பார். நாங்கள் பொங்கல் இந்த மாதிரி தான் எப்போதும் செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். இது எங்கள் ஊரோட வழக்கம். உங்கள் ஊர் வழக்கம் என்னன்னு சொல்லுங்கள். இதான் எங்கள் வீட்டுக்கு வெளிப்பக்கம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இயற்கையாக இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.